வீட்லேயே எப்படி ஈஸியாக சோமாசு செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1/4 கிலோ மைதா எடுத்திருக்கேன், 100 கிராம் ரவை எடுத்திருக்கேன், 50 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். நான் வீட்டில் இருந்த தேங்காய் அது காஞ்சி இருக்குது கொஞ்சோண்டு, அதனால் நான் அதையே தான் எடுத்திருக்கேன், கொஞ்சம் திருக்கி எடுத்திருக்கேன். அப்புறம் முந்திரி திராட்சை ஏலக்காய் வந்து கொஞ்சம் சர்க்கரை போட்டு பொடி பண்ணி மிக்சியில் வச்சுருக்கேன், அப்போ தான் ஏலக்காய் மசியோன்றதுக்காக. நம்ம எடுத்து வச்சுருக்க மைதாவை போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இதோட தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷமாச்சும் நீங்கள் நல்லா பிசைஞ்சு அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா மொறுன்னு இருக்கும். நீங்கள் உப்பு மட்டும் போட்டு செஞ்சிங்கனாலே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு கடாயில் முதல்ல நம்ம வச்சுருக்க தேங்காவை போட்டுருவோம். இப்போ தேங்காவை போட்டு நல்லா ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே இது கொஞ்சம் ஈரப்பதம் இருக்காது, ஏன்னா இதுவே குப்பரையாக தான் ஆகிடுச்சு வீட்டில் இருந்த தேங்காய். இருந்தாலும் நான் ஒரு வறுத்து எடுத்துக்கிறேன். அப்படின்னிங்கன்னா நீங்கள் இல்லை அப்படின்னா கடையில் வாங்கினீங்கன்னா கூட பரவாயில்ல, அந்த வந்து நல்லா இதே மாதிரி ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கடையில் நம்ம நெய் விட்டுட்டு முந்திரி போட்டுப்போம். முந்திரியை போட்டு மிதமான சூடு சிம்மில் வச்சுடுங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு தான் இந்த மாதிரி வறுக்கும்போது நம்ம செய்யணும். இதுவும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ அதே இதில் நம்ம அதே நெய்யில் இப்போது அந்த ரவையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது லேசாக அந்த வாசனை வரும், சிம்மில் வச்சுக்கோங்க. வாசனை வரும், அப்போ நீங்கள் இதை எடுத்துடலாம். இப்போ எடுத்துகிட்டு இந்த தேங்காவை போட்டிருக்க அதுலேயே ரவையும் போட்டு இதை நல்லா கலக்கி வச்சுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையும் போட போகிறோம். சர்க்கரையும் போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை ஏலக்காவோட பவுடரு இதையும் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு எப்படி திரட்டலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ இதை நல்லா உருண்டை பண்ணி வச்சாச்சு. சின்னதாக உருண்டை போட்டுக்கோங்க, நல்லது. ரொம்ப பெருசாக போட்டாலும் அதுக்கேற்ற பெரிய சோமாசா வரும். நீங்கள் அப்புறம் வந்து மாவு வச்சு நல்லா சப்பாத்தி மாவு எப்படி பண்ணுவீங்க அது மாதிரி நல்லா மெலிசாக திரட்டிக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சம் திக்காக பண்ணால் கூட உங்களுக்கு வந்து சாஃப்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பூர்ணம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 ஸ்பூன் மைதா வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை சுற்றி தடவிட்டு அதுக்கப்புறம் இது மூடும்போது நல்லாயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோர்க் வச்சு நல்லா அழுத்தி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நல்லாயிருக்கு. இப்போ நான் இன்னொரு வாட்டி செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி பூர்ணத்தை வச்சுடுங்க. வச்சுட்டு அந்த மைதா இருக்குல்ல அதை சுற்றி நம்ம தடவிட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேணுன்ற ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கோங்க. நமக்கு என்ன ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் மோல்டில் செய்கிறதா இருந்தால் செஞ்சுக்கலாம். மோல்டில் செய்யும்போது கரெக்டாக ஷேப் வரும், அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாவு வெளியே வரும். இதில் நம்ம அப்படியே செய்யும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும், வேலை கொஞ்சம் அதிகமாகாது இந்த மாதிரி செய்கிறப்ப நமக்கு. பாருங்கள், இப்போ நான் இந்த ஒரு மாடல் செஞ்சுருக்கேன், அந்த ஃபோர்க் வச்சு அது ஒரு மாடல் செஞ்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே தட்டி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி நீங்கள் மெத்தட்லேயே யூஸ் பண்ணி செய்யுங்க, நல்லாவே வரும். நான் சொன்ன அளவுகளே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா இருந்ததுன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வெறும் மைதாவில் உப்பு மட்டும் தான் போட்டிருக்கேன், கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு கடாயில் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் சிம்மில் தான் இருக்கணும், ஏன்னா வந்து கொஞ்சம் மிதமான சூடில் இருக்கும்போது எண்ணெயை நம்ம சொன்னோன்னா போட்டு எடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப ஸ்பீடாக வச்சோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் கருக ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் ஒன்றுன்னா போடுங்க. இப்போ ஒரு சைடு செவந்தோடனே நம்ம இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. மிதமான சூட்லேயே தான் இருக்கணும். மிதமான சூட்லேயுமே உள்ளே இருக்கிறதும் நல்லா மாவு வேகணும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கணும், அப்போ தான் நீங்கள் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அடுத்த பேட்ச் போடுறேன் பாருங்கள்.
இதேமாரி நான் ஒன்றா நீங்கள் சின்னதாக வேணாலும் திரட்டிக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாக தான் திரட்டியிருக்கேன், பெருசு பெருசாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ சோமாசு தயாராகிடுச்சு. நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் நல்லா இருந்தது அப்படின்னா எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள்.